பார்த்து வருகிறோம். ஈரானில் உள்ள 3 அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சிவரஞ்சனி, இது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு எதிரே ஆன அந்த போர் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே அமெரிக்கா இவ்வாறு அதாவது இந்த போரில் கண்டிப்பாக பங்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல தற்போது அமெரிக்கா ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் 3 நிலையங்கள் மீது தற்போது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக போர்டோ மற்றும் நட்டன்ஸ் இந்த 2 பகுதிகளுமே அணுசக்தியை செறிவூட்டும் நிலையங்கள் மற்றும் அங்கு வந்து அந்த அணு செறிவூட்டும் நிலையங்கள் இவை முக்கியமாக கருதப்படுகிறது. அவை மீது தற்போது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக நேற்றிலிருந்து நாம் பார்த்தோம், அமெரிக்காவின் மிக அதிதொழில்நுட்ப வசதியை கொண்ட B2 மற்றும் B52 ரக பாமர்கள் இது வந்து மிக தொலைவில், அதாவது பூமிக்கு மிக மிக தொலைவில் பறந்து சென்று குண்டுகளை ஏவக்கூடிய அந்த விமானங்கள், போர் விமானங்கள், அவை நேற்று இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி நகர்த்ததை நாம் பார்த்தோம். தற்போது இந்த 3 இடங்கள் மீது அமெரிக்கா தற்போது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் இட்ஸ் டைம் ஃபார் பீஸ் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது ஈரான் மீது குண்டு போட பிறகு இட்ஸ் டைம் ஃபார் பீஸ், அமைதிக்கான நேரம் என்ற ஒரு பதிவையும் அவர் இட்டிருக்கிறார். இனி ஈரான் இதற்கு எவ்வாறு பதிலளிக்க போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடந்த ஒரு 2-3 நாட்களாக ஈரான் வந்து மிக தெளிவாக தெரிவித்திருந்தது. அதாவது அமெரிக்கா இந்த போரில் ஈடுபடும் போது அமெரிக்காவும் தங்களது எதிரியாக கருதப்படுவார்கள் என்று ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. தற்போது அதே போல அமெரிக்கா தற்போது இந்த போரில் பங்கேற்பதை அடுத்து இனி ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான நிலைகள் மத்திய கிழக்கு நாடுகளில் பல இருக்கின்றன. இனி அவற்றின் மீது எவ்வேறும் தாக்குதல் நடத்துகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்ரேல் கடந்த தாக்குதலில் ஈடுபட்டு வந்தாலும் அவை இஸ்ரேல் ஒரு பலத்த தாக்குதலுக்கு உள்ளானது. அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு அளவிற்கு அவர்கள் சேதத்தை சந்தித்து வந்தனர் என்பது நாம் கடந்த ஒரு வாரமாக பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து நெத்தன்யாஹூ தொடர்ந்து ட்ரம்ப் இந்த போரில் பங்கேற்க வேண்டும், இஸ்ரேலுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. ஈரான் தொடர்ந்து இது வந்து அதாவது அவர்கள் இருக்கக்கூடிய அணுசக்தி என்பது ஒரு உள்நாட்டு தேவைக்காக உருவாக்கப்பட்டது, போருக்காகவோ அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் குற்றம் சாட்டபடி இது வந்து அணு ஆயுதங்களுக்காக நாங்கள் இந்த அணுசக்தியை உருவாக்கவில்லை என்றும் தொடர்ந்து தெரிவித்திருந்தனர். தற்போது அமெரிக்கா இந்த தாக்குதலில் ஈடுபட்டதை அடுத்து கண்டிப்பாக ஈரான் ஒரு பதில் தாக்குதல் தரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து 2 நாடுகள் பாலஸ்தீன் மற்றும் ஈரான் மீது தற்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இனி இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அவர்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது இந்த இஸ்ரேல், பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் ஈரான் போரில் ஒரு புதிய திருப்புமுனையாகவே நாம் பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.